ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஸ் கிச்சன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இதுக்கு ஒரு ஹோம்மேட் ஹெல்த்தி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர் 2025. இப்போது பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, உடச்ச கடலை வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான் கூட, இல்லை நிறைய நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் வெறும் பாதாம் முந்திரி மட்டுமே வச்சும் செய்யலாம், பிஸ்தா வச்சு. இப்போ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிற ஸ்வீட் தான் இது. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போது வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்துக்கணும். இதை முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இருக்க எல்லா ஐட்டமும் நம்ம அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தாங்க. இப்போது இதை வறுத்துட்டு அதை தோல் எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி பாதாமையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட பிஸ்தா நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால கூட போட்டு இதையும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், தோல் உரித்து எடுத்துட்டேன் பிஸ்தாவில். இப்போ நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கலாம். இப்போது திடீர்னு நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம் வச்சு நியூ இயர்க்கு நம்மளுடைய ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செய்கிறது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ரெசிப்பியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் உடச்சக்கல்லையும் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ப்ரோட்டீன் தான், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இது எல்லாமே செம ஹெல்த்தியானது. இன்னும் நிறைய நட்ஸ் இருக்குது, ஆனால் நான் இது வரைக்கும் தனியாக போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பவுடராக, நைஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா வரும். நான் இப்போ வெல்லம் பாகு எடுத்து பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் சுகர் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுகர் பவுட்ரு பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தி வேணும்னா நீங்கள் வெல்லத்தை பாகு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்ம முந்திரியிலையும் பாதாம் எல்லாமே, அதனால நான் கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 கப்பு. இப்போ இதில் கீ சேர்த்துருக்கோம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 50 ml இருக்கும். இப்போ கீயை சும்மா 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லைட்டாக காய்ச்சி இதில் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதே வெள்ளைப்பாகு எடுத்திங்கன்னா இந்த கீ கூட காய்ச்சி ஊற்ற தேவையில்லை. வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக உங்களுக்கு நல்லா பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நெய் ரொம்ப சூடாக இருக்கும். இதை பிசையும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையும் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு. ஆனால் அந்த கீயே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே உங்களுக்கு அந்த வேர்க்கடலையில் இருக்க எண்ணெய்லாம் விட்டு இன்னும் உங்களுக்கு நல்ல எண்ணெயாக வரும். அதனால் அவ்வளோ அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை 3 பங்காக நான் பிரிச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர்ஸாக கிடைக்கும் கடைகளில், சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி 3 கலரும் எடுத்துகிட்டு இது 3த்துலேயும் ஒரு கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இது ஆக்சுவலாக கலர் ஆட் பண்ண தேவையில்லை. சரி, நம்ம வீடியோக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கலர் சேர்க்காமையே. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரி நல்ல சூப்பராக இதை பாருங்கள், அந்த அச்சில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன கப்பு தட்டோ இல்லை நார்மலாக ரவுண்டே நம்ம லட்டு மாதிரியும் பிடிச்சி கூட வச்சுக்கலாம். அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதில் எடுத்து உங்களுக்கு பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக அண்ட் குயிக்காக நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம பாதாம் பிஸ்தா ஷாப்பில் வாங்குகிற டைமில் சிலதில் சால்ட் இருக்கும். அது சால்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். அதனால் சால்ட் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சிலதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியே வருது சால்ட்டு போட்டு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும். இது சின்ன டிப்ஸ் தான். இப்போ நார்மலாக சால்ட்டு இல்லாததாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லாத்தையும் ஷேப்ஸாக கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், வாங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கார்னிஷிங்க்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 கலருக்கும் வேறு வேறு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக குயிக்காக நம்ம வீட்லேயே நியூ இயர் ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி நேம் பிடிக்குதோ நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஷைலு ஸ்வீட்ஸ்னு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வச்சுக்கோங்க. பட் ஹெல்த்தி ஸ்வீட்டு. அவ்வளோதாங்க நியூ இயர் ஸ்பெஷலு. அப்புறம் என்னங்க, ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.